நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறி 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் மனமு வந்து உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026 வருடம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி 2026 வருடத்துடைய பொது பலனை முதல்ல நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய கனவிலும் நனவிலும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கும் மகாவாராகியுடைய வணக்கத்தையும் இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த பதிவில் 2026 வருடத்துடைய பொது பலன் தான் சொல்ல போகிறோம். பொது பலன் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய பலனாகத்தான் இது அமையும். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 2026 வருடம் சூரியன் குரு இந்த 2 நவ கிரகங்களின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கஜகேசரி யோகம் இந்த 2026 ஆரம்பத்திலேயே குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். அடுத்ததாக குரு செவ்வாயை பார்க்கிறார். குரு மங்களோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக புதனும் சூரியனும் இருக்கிறபடியால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இணைந்திருப்பதால் அதியோகமும் ஏற்படுகிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது. இவ்வாறாக இந்த 2026 ஆரம்பிக்கும் பொழுதே 5 யோகங்களை வெளிப்படுத்தி இந்த ஆண்டு துவங்குகிறது. ரொம்ப நல்ல விஷயம்தான். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் என்று பார்க்கும் பொழுது நிறைய மழை காலத்திலே நிறைய மழை, வெள்ளம், புயல் அனைத்தும் நிகழும். வெயில் காலத்திலே அதிகமான வெயில் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர் ஏற்படும். எல்லாமே அதிகமாக இருக்கப் போகிறது. இதுவும் அல்லாமல் இந்த 2026 வருடத்திலே நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட போகிறது. எனவே மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எல்லா வகையான போக்குவரத்து மூலமாக ஆபத்து விபத்து ஏற்பட போகிறது. அதற்கும் மக்கள் எல்லோரும் முழு கவனம் செலுத்தி அரசாங்கம் கண்டிப்பாக நன்மை செய்யும். மக்களுக்கு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அனைத்தும் நிகழும். கூட்டு முறையிலே ஆட்சி அமையும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனை தீர்ந்து சுகமாக வாழ்வார்கள் என்று இந்த 2026 பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 பலாபலனை தான் சொல்ல போகிறேன். வர ஆரம்பத்திலே சில செலவுகள் ஏற்படும். சில முடிவுகள் ஏற்படும். தாமதம் ஏற்படும். சில பேருக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களோட பிரச்சனைக்காக நீங்கள் போய் கோர்ட்டு கேஸு அப்படிலாம் அலையக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் வருட ஆரம்பத்தில் தான் வரும். அதற்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்துடும். மனசு தெளிவு பெறும். கையில் காசு பண்ண வந்துட்டால் எல்லாமே நல்ல எண்ணங்களே மாறிடும். நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்வீர்கள். சமயத்தில் தக்க உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்க போகுது. சகோதரி உறவு கண்டிப்பாக பலப்படும். இந்த 2026 வருடத்தில் அவங்களே வந்து இணைவாங்க. கூட வந்து உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க. நிலம் பூமி வாங்கல் விற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ரியல் எஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் ஏற்படும். எல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்தெல்லாம் விலகி இப்போது டக்குன்னு நல்ல முடிவு எடுப்பீங்க. அதில் ஜெயிச்சிருவீங்க. உடனுக்குடன் நல்ல பலன்கள் கிடைக்கும். இது இல்லாமல்
அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஒரு புது மனிதனாக வலம் வருவீர்கள். "பா, இவனுக்கு வராது, கிடைக்காது அப்படின்னு நினச்சோம், வந்துட்டானப்பா, எப்படியோ வந்துட்டான்" அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்குனே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் எது இருந்தாலும் வெளியில் சொல்லணும். ரகசியமாக உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லை, உங்களுடைய முக்கியமான முடிவுகள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை துணிஞ்சு நீங்கள் செயல்படுத்தணும். எதிர்கால திட்டங்களை இந்த 2026 நீங்கள் வகுத்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயாக இருப்பதால் ஆலயத்திலே சென்று வணங்கி வரும்போது அங்குள்ள குளத்திலே இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவளித்து விட்டு செல்ல வேண்டும். பெரும்பாலும் முருகப்பெருமான் ஆலயங்கள் சென்று வருவதனால் இப்படி செய்து வரலாம். அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருந்தால் அவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே விட்டு ஒழித்து விடுவீர்கள். வருட மத்தியிலே அந்த பயங்கள் போய் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் வந்து எல்லாவற்றிலுமே ஏற்றமான பலன் அடைவீர்கள். அதுக்குண்டான செயல்திறன் ஏற்பட்டு செய்தும் காட்டுவீர்கள். இப்படிலாம் பண்ண போகிறீங்க. அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் தடை, தாமதம், பிரச்சனை இருந்தால் கூட எல்லாமே விலகிடும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். போகிற மட்டும்லாம் வெற்றி கிடைக்கும். துணிஞ்சு வீட்டை விட்டு கிளம்பிடணும். தயக்கம் கூடாது. வீட்டை விட்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு செயலை செய்வதாலும் உடனே செயல்படுத்த வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இது இல்லாமல் இந்த 2026 இடத்திலே உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை தக்க சமயத்திலே தக்க நபரால் தீர்க்கப்படும். எப்படி வந்தார், எப்படி உதவி பண்ணார்னு தெரியாது. அப்படி நடக்கும். எதிர்பாராமல் நடக்கும். கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும். வெளியூரிலே வேலையோ அல்லது தொழிலோ வியாபாரமோ அமையும். அதை விரும்பி ஏற்று நடத்தி வர வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். சில பேருக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அது மாதிரி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அவர் மூலிமா அதை தீர்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதை நம்ம தவறு விட்டோம் என்றால் அடுத்த வாய்ப்பு வருவது தள்ளி போகும். இது மாதிரி நீங்கள் கவனித்து நடக்கணும். எல்லா விஷயத்திலுமே முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தள்ளி போடக்கூடாது. அது இல்லாமல் இந்த 2026 இடத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் மூலியமாக நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகள் பெருகும். எதிர்பார்த்த இனங்களிலே ஏற்றம் கிடைக்கும். இது மாதிரிலாம் வரும். இருந்தாலும் பெண்கள் வழி தொடர்பால் சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் வாங்கி கடன் அடைப்பீர்கள். கடன் பிரச்சனை சில நேரங்களிலே மாட்டிக்கொண்டு அதன் பிறகு தெய்வ வழிபாட்டாலும் தான தர்மங்களாலும் அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். இது மாதிரிலாம் நடக்கும். ஜாமீன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதன்படி யோசித்து செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு உதவி நீங்கள் பண்ணுறதுனா கூட யோசனை பண்ணி தான் செய்யணும். அப்படி தான் நடந்து வரணும். இது மாதிரிலாம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு கூட ஒருவரை அழைத்து கொண்டு செல்வது நல்லது. தனியே செல்லாமல் கூட்டு முயற்சியால், கூட்டு நட்பால் நிலைமை விளையும். அது மாதிரி பண்ணிக்கணும். அது மாதிரி பழக்கப்படுத்திக்கணும். எதுக்கு சொல்லுன்னா, ஒரு சாட்சியோடு இருக்கணுன்றதுக்காக தான். அப்படி அந்த சாட்சி நாளைக்கு பேசப்படும். நீங்கள் தனியாக பண்ணுறத கூட நான் இருந்தேன், ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவார். இதுக்காக தான் நீங்கள் இந்த இது சொல்லியிருக்கேன். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். அது சரி செய்யப்படும். அது நாளடைவில் சரி செய்யப்பட்டுவிடும். பயப்பட வேண்டாம். இது மாதிரிலாம் வந்து போகும். அது இல்லாமல் சில பேர்களுக்கு அமானுஷ்ய சக்தி கிடைக்கும்.
இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் இந்த 2026 வருடத்திலே வருட மத்தியிலிருந்து முடிவுக்குள்ளே சில அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர் இறை வழிபாடு மூலமாக பயன்படுத்திக்கலாம். தொடர் உபாசனை செய்யலாம். ஒரு தெய்வத்தை உபாசனம் செய்யலாம். அல்லது சித்தர்கள், ஞானிகள், மகான்களுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு அமாவாசை அன்று ஒரு ஜீவசமாதியும் சென்று தரிசனம் பண்ணி வரலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைத்து அதன் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். நம்மளுக்கு ஒரு கிடைக்கப்போன்னு தெரியும் போது அது பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த 2026 வருட மத்தியிலிருந்து முடிவு காலம் வரையுமே நல்ல வாழ்க்கை ஏற்படும், நல்ல பலன்கள் ஏற்படும், பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். இது மூலிமா எல்லா வகையிலுமே ஏற்றமான மனநிலை இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இந்த 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருந்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்ல போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.